உங்கள் ஆட்சியில் 3 இமாலயன் வெற்றி கொடுத்துருக்கள். அதுக்கு பாராட்ட தான் வந்திருக்கோம். முதல் இமாலயன் வெற்றி என்னென்னா, காவேரியில் கேஸ் போட்ட சங்கம் எங்களுது. அம்மாவுக்கு பொன்னியின் செல்வி கொடுத்தது நான் தலைவராக இருக்கிற இதில். அதுக்கப்புறம் அவங்க கெசட் பப்ளிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திடீர்னு அம்மா இறந்துறாங்க. என்னடா இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டுங்கும் போது நீங்கள் உச்ச நீதிமன்றம் போய் இதை போராடி உரிமையை பெற்று மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பண்ணீங்களே, அது காவேரி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய புகழ் இருக்கும். ரெண்டாவதுங்க, காவேரி உரிமை கிடைச்சிருச்சு, தண்ணி வேணும், தண்ணி இல்லைங்கும்போது காமராஜர் பீரியடில் அமராவதி இதெல்லாம் வெட்டி NKHLC புள்ளம்பாடி எல்லாம் வெட்டி பண்ணும்போது அதுக்கு அடுத்த மாதிரி அனைத்து ஏரிகள், அனைத்து வாய்க்கால்கள், அங்கங்கே செக் டேம் இங்கே இது பண்ணி பல கோடிகளை ராவும் பகலமாக செஞ்சு உங்களுக்கு வர்ண பகவானும் ஆதரவாக இருந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50% ஏரிகள் முழு கொள்ளளவோடு இருக்குது. 50% பாதி அளவு இருக்குது. அதே மாதிரி அங்கங்கே செக் டேம் இதெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இது 2வது ஹிமாலயன் வெற்றி. 3வது தண்ணி கிடைச்சது, உரிமை கிடைச்சது. விவசாயிகள் விற்கிற விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கலையேன்னு தான் நாங்கள் அதுக்குன்னு ஒரு மசோதாவை போட்டு அவன் சந்தைப்படுத்தலாம், MS சுவாமிநாதன் படி 1.5 பங்கு நிறையா கொண்டுக்கலான்னு ஒரு பெரிய மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதாவை பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அருமையாக இருக்குன்னு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாரே. தமிழ்நாடே முன்னோடியாக நீங்கள் செஞ்சீங்க. இன்னைக்கு ஏதோ பஞ்சாப் ஹரியானா மாத்திரம் 2 ஸ்டேட் ஏதோ எதுக்கு, அது வேற காரணம். ஆனால் மிச்ச ஸ்டேட்டு எல்லாம் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. அது 3வது இமாலயன் வெற்றி. ஆக தமிழ்நாட்டினுடைய இதை நீங்கள் நேரடியாக செஞ்சுருக்கீங்க. அந்த அளவில் உங்களை பாராட்டணும், நீங்கள் நீடூழி வாழணுங்கிறது. அதை வரும்போது இன்னும் ஒரு 3 கோரிக்கை மாத்திரம் சொல்கிறேன். முதல் கோரிக்கை, உங்களுடைய மசோதாவில் விவசாயிகள் எங்கே வேணால் விற்கலாம், சந்தைப்படுத்தலான் இருக்கு. அது மாதிரி கரூரில் அம்மா காலத்திலேருந்தே ஒரு பெரிய வணிக வளாகம் விவசாயத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வரல. எங்களுக்கு லாரி போக முடியல, சின்ன சின்ன இதாக இருக்குது, விற்க முடியல. ஒரு பெரிய வணிக வளாகம் அது எப்படி இருக்கணும்னா, மதுரை திண்டுக்கல்லேருந்து, சேலத்துலேருந்து, நாமக்கல்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருச்சியிலேருந்து விவசாய பொருட்கள் கரூருக்கு வரணும். கரூரில் நாங்கள் விளைவிக்கிறது இந்த இதுக்கு போகணும். இப்படி ஒரு பெரிய மனித வளாகம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மசோதாவால் வெற்றியாகி எங்களுடைய இது நன்னாவே வரும். இது நல்லா பண்ணணும். அதே மாதிரி நம்ம இதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று வேணும் எங்களுக்கு. நாங்கள் கிராமங்கள்லேருந்து வந்தால் ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய நல்ல அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதையும் செய்யணும். நீண்ட கால் கோரிக்கையான கரூர் முனிசிபாலிட்டியை மாநகராட்சி ஆக்கணும். இது 3 மாத்திரம் நான் சொல்கிறேன். மிச்ச கோரிக்கைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு அருமையான மினிஸ்டரை கொடுத்துருக்கீங்க. தினம் எங்களை சந்தித்து உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்லி அதை உடனடியாக செய்கிறாரு. அதனால் இன்னுமே இருக்கிற கோரிக்கைகளை எங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி அவர் மூலியமாக உங்கள்கிட்ட நாங்கள் வெற்றி பெறுவோம். நீங்கள் நீடூழி வாழணும். கோதாவரி காவேரி இணைப்புக்கு பண்ணிருக்கீங்க, கோதாவரி குடகனாருக்கு பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய திட்டம் இது இருக்கிற. அதனால் நான் ஆண்டவனை வேண்டது என்னென்னா, இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் தான் முதலமைச்சராக இருந்தால் தான் இவைகள் வெற்றி பெற்று தமிழ்நாடு தலை நிமிரும். அதுக்கு நாங்கள் சீனியர் விவசாயிகள் ஆண்டவனை பணிபூர்ணமாக வேண்டுறோம். விவசாயிகள் பிரதிநிதி ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும், துறையுடைய முதன்மை செயலாளருக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், மாண்பு சட்டப்பேரவைகளுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரியிருந்து தங்களுடைய கருத்துக்களை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ள வேளாண் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே பெரியவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல் விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அதாவது நீரை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். கிடைக்கின்ற நீரை சரியான முறையிலே பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம், குறிக்கோள். இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
அந்த கண்ட கனவை எங்களுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து இதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வு பெற்ற பொறியாளர்களை நான் நியமித்தேன். ஓய்வு பெற்ற 2 தலைமை பொறியாளர்கள், 3 கண்காணிப்பு பொறியாளர்களை வைத்து அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எங்கெங்கெல்லாம் பருவ காலங்களிலே பெய்கின்ற மழைநீர் ஓடையின் வழியாக நதியின் வழியாக சென்று கடலிலே கலந்து வீணாகிறதோ அதையெல்லாம் கணக்கிட்டு எந்தெந்த பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் அதை அரசனுடைய கவனத்திற்கு அறிக்கையாக கொடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நல்ல மழை பொழிந்தது. ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு இயற்கை நமக்கு துணை நின்ற காரணத்தினாலே நாங்கள் கட்டப்பட்ட அணையில் இன்றைக்கு தடுப்பணையில் தண்ணீர் தேங்கி இன்றைக்கு விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் ஏரிகள் இருந்தன. பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற ஏரி 14,000 ஏரிகள். ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டை ஊரணியெல்லாம் ஒரு 26,000, சுமார் 40,000 இருக்குது தமிழ்நாடு முழுவதும். ஒரே நேரத்தில் தூர்வாரு என்பது இயலாத காரியம். போதிய நிதி வேண்டும் அரசாங்கத்திற்கு. இருந்தாலும் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு குறிப்பிட்ட நிதியை ஆண்டுதோறும் ஒதுக்கி அந்த நிதியை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை ஏறி சம்பந்தப்பட்ட பாசனதாரர் அவர்கள் வைத்தே நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். கான்ட்ராக்ட்லாம் விடுறதே கிடையாது. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடைய அமைப்பை வைத்து அவர்கள் மூலமாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் இன்றைக்கு பல ஏரிகள் நிரம்பி காய்ச்சறிக்குன்னு சொன்னால் அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த ஏரிக்கு 1 கோடி 1.5 கோடி ஆனால் கூட அவ்வளவும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த ஏரியை பலப்படுத்தி கரையை பலப்படுத்தி வரத்து வாய்க்காலை சுத்தப்படுத்தி மதகை சரி செய்து ஏரியை ஆழப்படுத்துகிறோம். அதே வேளையில் விவசாயிகளிடத்திலேயே அந்த பணியை ஒப்படைப்பதன் மூலமாக அந்த விவசாயிக்கு வருமானம் கிடைக்கிது. அந்த விவசாயி டிராக்டர் வச்சுருப்பாங்க, அவர்களே அந்த ஏரியில் ஆழப்படுகின்ற பொழுது அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் விவசாயி எவ்விதம் நல்ல முறையில் பயனடைகிறாங்க. ஒன்று ஏரி ஆழமாகுது, 2வது ஏரியில் எடுக்கின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு அடி உரமாக இயற்கை உரமாக இன்றைக்கு இருக்கின்றது. இப்படி ஒரு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்ததின் விளைவு தான் இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் இதுவரைக்கும் 23 லட்சம் மெட்ரிக் டன் தான் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொள்முதல் செஞ்சோம். ஆனால் இந்த ஆண்டு 32,40,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செஞ்சிருக்கோம். அதற்கு காரணம் இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற அந்த ஏரியில் இருக்கின்ற வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தியதன் விளைவாக அதிகமான விளைச்சல் கிடைச்சிருக்குது. இது வரலாற்று சாதனை. அதை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரியமான கடினமான தொழில். ஏன்னா நானும் இன்னும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே இரவு பகல் வராமல் பணி செய்கின்ற ஒரே தொழில் வேளாண் தொழில் தான். வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு தான் அந்த பணி செஞ்சாகணும். ஏன்னா அந்த வேளாண் பணி என்பது ஒரு பிறந்த குழந்தையை வளர்ப்பதை போல வேளாண் பணி மேற்கொள்வது ஒரு கடினமான பணி இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து படிப்படியாக இன்றைக்கி விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த நீரா பணம்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதே போல் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த மார்க்கெட்டெலாம் அமைச்சு விவசாயிகளுக்கு நன்மை செய்யிருக்கிறோம். இன்னும் போனால் விவசாய சார்ந்த தொழில் உபத்தொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு மூலமாக விவசாயிகள் உப வருமானத்தை பெறலாம். அதுக்காக மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே ஒரு 1000 கோடியில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1000 கோடியில் பிரம்மாண்டமான அங்கே ஒரு கால்நடை பூங்கா உருவாக்கியிருக்கிறோம். அங்கே ஆராய்ச்சிகளையும் அங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரி உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு அதிகமாக பால் தரக்கூடிய கரை மாடுகளை வழங்குவது. அதுபோல் நம்முடைய விவசாயிகள் ஆடு வளர்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு 15 கிலோ தான் ஆடு வளர்த்தா வரும். அது 30 கிலோ அந்த ஆடுகள் எடை வர அளவுக்கு நாங்களே அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி தருவதற்கு நடவடிக்கை எடுப்பு தான் இந்த ஆராய்ச்சி நிலையம். இப்படி பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி தருவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, விவசாயிகள் பார்த்திங்கன்னா பல பேர் இன்றைக்கி எருமை மாடுகள் வளர்த்துறாங்க. அதில் கிடரிக்கினா தான் வளர்த்துவாங்க. அதே கெடாவாக இருந்தால் நம்ம பாலை விட மாட்டாங்க அந்த கன்று வளர்த்து. அந்த நிலையை மாற்றுவதற்கு விவசாயிகள் என்ன விரும்புகிறாங்களோ, கிடேரிக்கணும் வேணால் கிடேரி, காலை வேணால் அந்தையும் கூட அதுக்கு அந்த விந்தணுக்களை பிரித்து இந்த என்ன விருப்பப்படுகிறார்களோ அந்த கன்றை ஈன்றர்களுக்கு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நீங்கள் ஊட்டியில் 48 கோடி ரூபாயில் அந்த பணி நாங்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கால்நடை பூங்காவில் நம்முடைய விவசாயிகள் வளர்க்கப்படுகிற ஆடுகள் கோழிகள்லாம் அங்கே ப்ராசஸிங் பண்ணி அதை நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா நல்ல தரமான உணவு கிடைக்கும் என்பதற்காக
நாம் கோழிகள்லாம் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு, விலையெல்லாம் கோழிகள் கொடுக்குறோம். அதே மாதிரி விலையில் ஆடுகள் தரோம். அரசாங்கமே பர்ச்சேஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த ப்ராசஸிங்கில், நம்முடைய கால்நடை பூங்கால் அமைக்கப்படுகிற ப்ராசஸிங்கில் இதை செஞ்சு நம்ம ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணும்போது விவசாயிகளுக்கும் ஒரு இடைத்தரகர்கள் இல்லாமல் வருமானம் கிடைக்கும். அந்த வகையை நாங்கள் செயல்படுத்துறதுக்கு நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டு திட்டம் 9,200 கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் 4 வருஷத்தில். இதுவரை இந்தியாவிலேயே இவ்வளவு தொகை எந்த ஒரு அரசாங்கம் பெற்றுத்தரல. தமிழ்நாடு அரசு தான், அம்மாவுடைய அரசு தான் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 9,200 கோடி இழப்பீட்டு தொகையை பெற்று தந்திருக்குது. அதுவாக 2016-17 நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நாங்கள் தான் அந்த பேரிடர் மேலாண்மையிலிருந்து நாங்கள் நிதியுதவி வழங்கினோம். அதேபோல் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தரோம், பண்ணை திட்டம் கொடுக்குறோம். இப்படி நிறைய திட்டங்களை கொடுத்துட்ருக்குறோம். ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கி பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் வேறு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டு தான் முன்னிறுத்தி, அந்த ஏஜெண்ட்டுக்கு தான் போய் இந்த பொருள் வைக்க முடியும். விவசாயி போய் நேரடி விற்கவே முடியாது. எல்லாரும் தமிழ்நாட்டில் வேணுமே அரசியலுக்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரதமர் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாந்துருக்காரு. இந்த சட்டம் உண்மையாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான திட்டம். ஏன்னா பண்ணை ஒப்பந்த திட்டங்கிறது, நீங்கள் ஒரு தக்காளி பயிரிடுறோம், அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கிறோம். தக்காளி பயிரிடும்போது 35 ரூபா கிலோ விற்கும். அதை அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு வந்துடும். ஆனால் அந்த பண்ணை ஒப்பந்தத்துப்படி ஒரு விவசாயி விரும்பலாம் கிடையாது. நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன், சகோதரர் வியாபாரியாக இருக்கேன்னா 2 பேரும் வேளாண் வணிகத்துறையில் ஒரு பதிவு செஞ்சுருக்கணும். அந்த பதிவுத்துறையில் 2 பேரும் இப்படி கரும்புக்கு ஒப்பந்தம் போடுற மாதிரி, கரும்புக்கு ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்குது, அது மாதிரி 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். நான் கிலோ 35 ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த டேட்டில் அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டில் அவர் அறுவடைக்கு வரும்போது அந்த 35 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வந்துட்டா அந்த 15 ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்கிக்கணும். இதில் விவசாயிக்கு லாபம் தானே. விவசாயி இழப்பீட்டு தொகையிலேருந்து அவர் விவசாயி அந்த இழப்பீட்டிலேருந்து காக்கிறோம் இந்த சட்டத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த தக்காளி விற்றா அதில் ஒரு பார்ட்டு லாபம் விவசாயிக்கு கொடுக்கணும். இதில் ஒன்றும் நஷ்டமே கிடையாது. ரெண்டாவது, இப்போ போட்ட சட்டத்தில் இந்தியா முழுவதும் விவசாயி கொண்டு போய் விற்கலாம், தடையே கிடையாது. விவசாயி எங்கே வேணால் கொண்டு போய் விற்கலாம். இன்னொன்று சொல்கிறாங்க, ஸ்டாக்கிஸ்ட் இன்றைக்கி 23 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம டெல்டாவில் விளையுதுங்க. இப்போ 32 லட்சம் விளைஞ்சி போச்சு. இது எங்களுடைய விவசாயி விற்பான்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வியாபாரி வாங்க முடியும். இருக்கிற சட்டப்படி இன்றைக்கி 2000 மூட்டை தான் வாங்கி வைக்கணும், 2000 மூட்டைக்கு மேலே வாங்க முடியாது. இன்றைக்கி அதிகமாக விவசாயி விளைவிச்சா அந்த பொருள் யார் வாங்குறது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சி போயிடும். அதனால தான் மத்திய அரசாங்கம் இருக்காங்கன்னா புயல், பஞ்சம், போர், வறட்சி இப்படிப்பட்ட காலத்தெல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை மதிக்கணும், அப்படி தான் அதை கடைப்பிடிக்கணும். மற்ற நேரத்தில் அந்த வியாபாரி 2000 மூட்டைலேருந்து 10,000 மூட்டை கூட வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. அப்படி அதிகமாக வாங்கும்போது, அதிகமான விளைச்சல் வரும்போது விவசாயி அந்த விலை வீழ்ச்சியிலிருந்து காக்கப்படுறாங்க. இது நல்ல சட்டம் தானே. இதில் விவசாயிகளுக்கு என்ன நஷ்டம் இருக்குது? எதுவுமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்க, போய் எல்லாம் கார்பரேட் கம்பெனி பதுக்கி வச்சிடணும். அதுதான் இல்லை. போர், பஞ்சம், வறட்சி வரும்போது ஏற்கனவே போட்ட சட்டத்தை தான் எடுத்துக்கிறாங்க. அதான் எல்லாமே விவசாயிகளுக்கு பயன் தருகின்ற சட்டம் தான். ஆனால் வேணுமெனே சில அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அரசியல் ஆதாயம் தருவதற்காக விவசாயியை மையமாக வைத்து இந்த போராட்டத்தை இறங்கியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம வருத்தம் அளிக்குது. ஏன்னா விவசாயிகள் பல பேருக்கு இது தெரியறதில்ல. உங்களை போல் விழிப்புணர்வு இருக்கிற விவசாயிகள் பிரதிகளை எடுத்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2019 அந்த சட்டத்தை கொண்டாந்தேன். அண்ணன் சொன்ன மாதிரி பண்ணை ஒப்பந்த சட்டத்தை கொண்டாந்தேன். ஏன்னா விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காக்க வேண்டும். அதுதான் அரசாங்கத்துடைய நோக்கம். விவசாயி விரும்பலாம் எதுவுமே கிடையாது. விவசாயியோட விருப்பத்தின் பேரில் தான் அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்களே, விரும்பாத எதுவுமே கிடையாது. ஆனால் பஞ்சாபில் ஏஜெண்ட்டுக்கு 2.5% கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு, அதாவது ஒரு மூட்டை நெல் விற்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மூட்டை நெல் 1000 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 2.5% கொடுத்தா 25 ரூபா கமிஷனாக ஏஜெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் மார்க்கெட்டிங்கில் கொண்டு விற்றா 3% கொடுக்கணும். அதுக்கு 30 ரூபா கொடுக்கணும். அது இல்லாத அங்கே இருக்கிற லோக்கல் டேக்ஸ், அந்த உள்ளாட்சித்துறை வரி 3%,
ஆக 8% கொடுக்கணும். ஒரு மூட்டை நெல் விற்றா 1000 ரூபாய்க்கு 85 ரூபா அவன் வந்து வரியாக போயிடும். அந்த வியாபாரி அங்கே கொடுத்து தான் வாங்கணும். அப்போ விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய வர வேண்டிய அந்த தொகை இவர்களெலாம் போயிடுது, பிரிஞ்சு போயிடுது. பல வழியில் பிரிஞ்சு போயிடுது. ஏஜென்ட்டுக்கு போயிடுது, மற்றெல்லாம் போயிடுது. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டில் 1% தான் நம்ம வசூல் பண்ணுறோம். ஏன்னா அது நிர்வாக செலவுக்காக வசூல் பண்ணுறாங்க. அது மார்க்கெட்டில் உள்ளே கொண்டு வந்தாங்களா அந்த பொருள் கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு 1% வியாபாரிகிட்டேருந்து வாங்குறாங்க. அடுத்தது அந்த மார்க்கெட் கமிட்டிக்கு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த வியாபாரி வாங்கினாலும் 1% வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மத்திய அரசாங்கம் போட்ட சட்டத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டாந்து விற்றா தான் 1% வாங்கணும். வெளியில் விற்றா வாங்க வேண்டியதே இல்லை. வெளியில் வியாபாரி வாங்கினா ஏற்கனவே 1% கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் கமிட்டிக்கு அது கொடுக்க வேண்டியதில்லை. இதில் விவசாயிக்கு தான் லாபம். அந்த 1 ரூபா விவசாயிக்கு போகுது. அந்த 1 ரூபா வசூல் பண்ணுறது அந்த விவசாயி கூடுதலாக கொடுத்து அந்த வியாபாரி வாங்குவாங்க. இது எல்லா வகையிலையும் நன்மை படைக்கிற திட்டம் தான். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆதாயம் தேடுவதற்காக இதை விவசாயிகளை பயன்படுத்தி, விவசாயிகள் யாரும் வர்றதில்லை, விவசாயி என்ற பெயரில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏதான விவசாயி பிரதிநிதிகள் வந்தனால அதை சொல்கிறேன். நீங்கள்லாம் போய் எடுத்து சொல்லுங்கள், விவசாயிக்கு சொல்லுங்கள். எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நடந்தாய்வாளி காவிரி அதுக்கு நிறைய திட்டத்தை கொடுக்குறோம். இன்றைக்கி ஐயா சொன்னாங்க கோதாவரி காவிரி இணைப்பு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். 3 முதலமைச்சரையும் 2 முதலமைச்சர் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆந்திரா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், தெலுங்கானா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். எங்கள் 2 அமைச்சர் போய் தெலுங்கானா முதலமைச்சர் பார்த்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆந்திரா முதலமைச்சர் போய் பார்த்து வந்தாங்க. மரியாதைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும். அதிகாரி மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். பொதுப்பணித்துறை எங்களுடைய செயலாளர் தொடர்ந்து அவருடைய அதிகாரியோடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நல்ல சுமூகமான உறவு இருக்குது. நாம் எல்லாம் தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த திட்டத்தை கொண்டு போகலாம். இன்றைக்கி இந்த திட்டம் குழாய் மூலமாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட 75,000 கோடி இதுக்கு செலவாகும். உங்களுடைய கரூர் மாயனூர் பகுதியில் தான் கொண்டாந்து இணைக்கிறதுக்கு நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதற்காக சொல்லின்னு சொன்னால், இது கூட பாரத பிரதமர்கிட்டையும் நான் ஏற்கனவே கொடுத்தேன். பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் நானும் இதில் பேச்சுவார்த்தைக்கு அந்த முதலமைச்சரோடு நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எல்லா வகையிலையும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கோதாவரி தண்ணீர் கிடைப்பதற்கு கடும் முயற்சி எடுக்கின்றோம். காவிரி நதிநீர் பிரச்சனை எப்படி தீர்த்து வைத்தோமோ அதே போல் இது தீர்த்து வைப்போம். அது மட்டும் இல்லை, இங்கிருந்து ராமநாதபுரம் வரை, ஏன்னா பல காலகட்டத்தில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் போய் கடலில் கலக்குது. அப்படி கடலில் கிடக்கிற நீரை வறட்சியான பகுதி தமிழ்நாட்டில் எந்த பகுதி இருந்தாலும் எல்லாம் விவசாயி தான், எல்லாருக்கும் நீர் கிடைக்க வேணும். உபரி நீர் எங்கேயும் வீணாகக்கூடாது. அது கூட காவிரி குண்டார் திட்டம்